எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. தனுஷ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை அப்படின்னாலும் சமீபத்திய மேடை பேச்சு, அதுக்கப்புறம் அவருடைய அந்த கொடி இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வருவார். இப்போ விஜய் முதலமைச்சராக வந்த பிறகு இரண்டாம் கட்ட நடிகர்கள் அத்தனை பேருக்கு முதலமைச்சர் நாற்காலி மிக எளிதாக போச்சு. வாக்கு வங்கி அப்படியே தாவேக்காவுக்கு போயிடுச்சு. திமுக அதிமுக இணையாக ஒரு சாராய வியாபாரிகளை உருவாக்கக்கூடிய கட்சியாக தாவேக்கா மாறிடுச்சு. அப்போது இந்த அதிருப்தி வாக்கு திமுக போகுமா இல்லை அதிமுக போகாது. இதை அறுவடை செய்யத்தான் தனுஷை களமிறக்கிறாங்க. தனுஷுக்கு ஒய்ஜி குடும்பம் ஆதரவு, லதா ரஜினிகாந்த் குடும்பம் ஆதரவு. விஜயை பார்க்குற அதே அளவுக்கு கூட்டத்தை தனுஷை பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்துட முடியும். விஜய்க்கு போட்டியாக விஜயை யார் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு. அதுக்கான சூழல், வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்காங்க. விஜய்க்கு என்ன வெற்றி பெறுவதற்கான சூழல் எப்படி வந்தது? மக்களுடைய கோபம் அப்படியே திசை திருமணம் வரும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தனுஷ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை அப்படின்னாலும் சமீபத்திய மேடை பேச்சு, அதுக்கப்புறம் அவருடைய அந்த கொடி இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்ற பேச்சுக்கள் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க இருக்குது, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அவர் அரசியலுக்கு வருவதற்கான களம் இப்போ இருக்கா, இல்லை வந்தால் தாவேக்கா போல் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கா சார்? இல்லை, இங்கே இப்போது அரசியல் இயக்கங்கள் ஒரு கடுமையான தோல்வி நிலையில் இருக்குது. முன்னாடி இருந்த கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டும் தான் பேஸு. இரண்டுமே கடுமையான ஒரு சிக்கல், அதாவது பின்னோக்கி நகர்ந்தது. அது மீண்டும் அரசியலில் விஜய்க்கு இணையாக போராட முடியவில்லை. அப்போது இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய கொள்கையும் கோட்பாடுகளும் திமுக அதிமுக கட்சியில் இல்லை. திமுக சுத்தமாக அழிஞ்சு போச்சு. திமுக நம்பி இருந்தது முஸ்லீம், கிறித்துவ, தலித் வாக்கு வங்கி அப்படியே தாவேக்காவுக்கு போயிடுச்சு. ஏன்னா 3 பேரையுமே திமுக ஏமாத்துது. முஸ்லீம்களை ஏமாத்துது, பாஜகவோடு கள்ளக்கூட்டு வைத்து கொண்டு வாக்கு வங்கிக்காக மட்டும் பாஜக வேஷம் போடுது. பாஜக போராடுகிற அத்தனை பொது விஷயங்களும் நாடாளுமன்றத்தில் திமுக எதிர்த்து போராடவே இல்லை. திமுக ஊழல் மீது பாஜக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கலை. இப்படி அப்போது தலித்து வாக்கு முழுக்க திருமாவை நம்பி இருந்த நேரத்தில் திருமா தலித்து பாதிக்கப்படுகிற பொழுது தலித்து பக்கம் இல்லாமல் திமுக பக்கம் நிற்கிறார். அப்போது அதுவும் தலித்து வாக்கும் போயிடுச்சு. அப்போது கிறித்துவர்கள் ஜோசப்னு அவர் முன்னாடி போடுறாரு, அது கேட்கவே வேண்டியதில்லை. இப்போ 20% 25% வாக்கு அப்படியே விஜய்கிட்ட போயிடுச்சு. நடுநிலையாளர்கள் திமுக அதிமுக வெறுக்கிறான், அவனும் விஜய்க்கு போட்டான். அவங்க தான் மாற்றம் அப்படின்னு. அப்போ அவனும் போட்டான். அப்போது இனி திமுக இந்த வாக்குகளை திரும்பி எடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி கட்சிகள் யாரும் பெரிய வாக்கு இல்லை. அதிமுக வாக்கை மட்டும் எடப்பாடி வச்சுருக்கார் சார். ஆனால் அந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கும் இல்லை அப்படின்னு எந்த பேச்சுமே இல்லையே சார்? இல்லை, அவர் பாஜகவே அதை மறந்துட்டான். தமிழ்நாட்டில் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறோங்கிறத பாஜகவே மறந்துட்டான். அப்போது இந்த 2 கட்சிகளை விட இன்றைக்கி 35% வாக்குகளை விஜய் வாங்கி முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்துட்டார். இந்த 35% அதிருப்தி வாக்கு யாருக்கு போகும்? கண்டிப்பாக விஜய் 100% மக்கள் நம்பிக்கை பெறலை. இந்த 3 மாதத்துலேயே கடுமையான விமர்சனம் வந்துட்டுருக்கு. இப்போ 2500 டாஸ்மாக் கடை தாவேக்காவினருக்கு தான் கொடுக்க போகிறாங்க. அதில் திமுக வர முடியாது, அதிமுக வர முடியாது. ஏன்? திமுக அதிமுக இணையாக ஒரு சாராய வியாபாரிகளை உருவாக்கக்கூடிய கட்சியாக தாவேக்கா மாறிடுச்சு. இந்த 2500 கடை, அதாவது 2500 டாஸ்மார்க் கடை, மது விற்பனை கடை, 2500 அதை நம்பி இருக்கிற சாக்கனா கடை, அதுக்கு பேர் பார், சாக்கனா கடை. இந்த 2 கடையுமே குறைந்தபட்சம்
பல லட்சம் சம்பாதிக்கலாம். அப்போ 5000 கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகரச் செயலாளர், மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டுக்கு போகுது. இதுதான் பேசிக்காக திமுக வளர்ந்ததுக்கான காரணமே. அதிமுக வந்த பிறகு கட்சியில் 10 வருஷம் இருந்தால் அவனுக்கு பிராந்தி கடை எம்ஜிஆரே கொடுத்தார். இப்போ அதே ஃபார்முலா தான். யார் போகிறா? விஜயும் போகிறார். அப்போது இந்த அதிருப்தி வாக்கு திமுக போகுமா இல்லை அதிமுக போகாது. இதை அறுவடை செய்யத்தான் தனுஷை களமிறக்கிறாங்க. களமிறக்கிறாங்களா? ஆமாம் ஆமாம். யாரோ ஒரு ஆள் XRY. அப்போது இந்த முயற்சியை ரஜினியை வச்சு முயற்சி பண்ணாங்க. ரஜினி அதை விரும்பலை. ஏன் விரும்பலைன்னா உடல்நிலை அவருக்கு ஒத்துழைக்க. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை 25 வருஷம்தான் தாங்கும். அவர் உற்சாக பானத்துக்கு ஒரு காலத்தில் அடிமை, உற்சாகமாக இருப்பார். அதன் விளைவாக உடல் உறுப்பு உற்சாகமாக இல்லை, அது சோகமாக போயிடுச்சு. அப்போ அவருக்கு சிங்கப்பூர் எலிசபெத் மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அதனுடைய ஆயுள் காலமே 1/4 நூற்றாண்டு தான். அதனால் அவருக்கு அரசியலும் வேண்டாம், முதலமைச்சர் வேண்டாம், பிரதமர் வேண்டாம். பல கோடி செல்வம் வந்துருச்சு, சொத்து சுகம் நிலம் எஸ்டேட்டு. இன்றைக்கி இப்போ பல ஆயிரம் கோடி வச்சிருக்கிற நடிகராக இருக்கார். அப்போ அவருக்கு அரசியல் தேவையில்லை. இப்போது விஜய் முதலமைச்சராக வந்த பிறகு 2ஆம் கட்ட நடிகர்கள் அத்தனை பேருக்கும் முதலமைச்சர் நாற்காலி மிக எளிதாக கிடச்சிரும். ஜெயலலிதா கருணாநிதி இருந்த காலத்தில் அந்த நாற்காலி ரொம்ப அபாயகரமான நாற்காலி, அதுக்கு நினைச்சே பார்க்க முடியாது. தலைமை தாங்க நேரம் வந்து விட்டதுன்னு தலைவான் படம் எடுத்தார் விஜய். வெறும் 20,000 ரூபா தான் அந்த நேபாளி குறுக்கா. அதெல்லாம் உள்ளே விட முடியாதையா, உள்ளே இருந்தால் உத்தரவு வந்தால் தான் விட முடியும். சோடுதார் அந்த பக்கம் போ, வழியில் நிற்காதுன்ட்டான். இதெல்லாம் உண்மையாக நடந்தது. இப்போது அந்த அரசியல் மாற்றம் நடந்த பிறகு ஜெயலலிதாவும் இல்லை, கருணாநிதியும் இல்லை, முதலமைச்சர் நாற்காலி மிக எளிதாக போச்சு. ஏன்னா முதலமைச்சர் நாற்காலிக்கு உதயநிதி அமருவார்னு எதிர்பார்த்த மக்கள் இந்த நாற்காலியை ஒரு காமெடி பீஸாக பார்த்துட்டான். அதன் விளைவு தான் அந்த நாற்காலி விஜய்க்கு ஒரு 2 வருஷத்தில் எந்த உழைப்பும் செய்யாமல், தமிழ்நாடு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்யாமல், எங்கேயுமே போகாமல், விக்கிரவாண்டிக்கு வந்தவன் டாய்லெட் தண்ணி குடிச்சிட்டு போனான். அப்போ இந்த நாற்காலி கிடைச்ச பிறகு ஏன் நம்மளும் முதலமைச்சர் நாற்காலிக்கு முயற்சி பண்ணக்கூடாது? லெஜெண்டு சரவணாவே இப்போ ஃபீல்டுக்கு வந்துட்டார். நானும் சினிமா நடிகை மாதிரி உடை, ஆடை, சிகை அலங்காரம், மேக்கப்பு, நடிகர் போகிற மாதிரி நானும் BMW காரு, பென்ஸ் காரு, அந்த நீளமான காரு, கருப்பு காரு, இப்படி எல்லாம் நடிகை என்ன கார் வச்சுருப்போனோ, என்ன உடையோ, எங்கே காஸ்டியூமோ, எங்கே சிகை அலங்காரம், உடை அலங்காரம், அவர் பண்ணுறது இவரும் பண்ணுறாரு. ஒரு 500 கோடி இறக்கி விளையாண்டு பார்ப்போம். ஆண்டவன் அருள் இருக்குது, மக்களுடைய அருள் இருக்குது. நானும் முதலமைச்சர், யார் லெஜெண்டு. இப்படி வந்த பிறகு தனுஷ் என்ன பண்ணுறாரு? நம்மளும் முயற்சி பண்ணுவோம். இதுதான் இப்போ தனுஷுக்கு ஒய்ஜி குடும்பம் ஆதரவு, லதா ரஜினிகாந்த் குடும்பம் ஆதரவு. அப்போது முதலமைச்சர் நாற்காலியை இதை முடிவு பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா புது வாக்காளர்கள் தான். அந்த புது வாக்காளர்கள் விஜயை பார்க்குற அதே அளவுக்கு கூட்டத்தை தனுஷை பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்துட முடியும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, அப்போ குழந்தை குட்டி எல்லாம் தனுஷ் மாமாவுக்கு ஓட்டு போடுனா சரியான போட்டி. சார், அரசியல் வந்து ஒரு மேடை, போஸ்டர் அப்படி சொல்லாமல் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்கிறீங்களே? இல்லைங்க, இன்றைக்கி அதுதாங்க அரசியல். அதுதான் அரசியல். நீங்கள் அர்ஜுனான்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தில் ஜெயிச்சிருக்கார். அவர் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்பில் தான் MP ஆகியிருக்கார். எங்கே? அவங்க இலங்கையில். இப்போ உக்ரைனில் அதிபராக இருக்கார் ஜெலன்ஸ்கி. அவர் ஒரு ஆக்டர். இப்படி தான் அரசியல் இருக்கு. இப்போ காமராஜ், கக்கன், ஜீவா, பெரியார், அதெல்லாம் தமிழ்நாட்டில் இது சாதாரணம். காரணம் திமுகவை திமுக செய்கிற அநியாயம், அக்கறம், கொள்ளை,
இதெல்லாம் மக்களுக்கு அரசியலே வெறுத்து போச்சு. அப்போது புதிதாக யார் வந்து வாக்கு கேட்டாலும் அவனுக்கு வாக்களிப்பான், திமுக அளிக்க மாட்டான். இதனுடைய விளைவு தான் இப்போது தனுஷுக்கும் ஏன் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது. அதுக்கான சூழல், வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கா சார்? விஜய்க்கு என்ன வெற்றி பெறுவதற்கான சூழல் எப்படி வந்தது? மக்களுடைய கோபம் அப்படியே திசை திருமணம் முதலமைச்சர் சார். ஆனால் இப்போ இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் வந்த உடனேவே வந்து மற்ற 2 கட்சிகளுக்கு ஒரு பின்னடைவு. இப்போ இன்னொரு ஆப்ஷனும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆச்சு அப்படின்னா இந்த கட்சிகளுக்கு மேலும் பின்னடைவு. ஒரு லிஸ்ட்லேயே வந்து ரொம்ப கீழே. அதை பற்றியெல்லாம் மக்கள் யாரும் இப்போ திமுக அதிமுகலாம் மறந்துட்டானுங்க. அவ்வளோ அந்த சூழல் அந்த அளவுக்கு போயிடுச்சு. திமுக அதிமுகலாம் கவனத்தை பாரு, விஜய் தான். விஜய்க்கு போட்டியாக விஜயை யார் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, திமுகவை விமர்சனம் பண்ண ஒரே தகுதி தான் விஜய்க்கு. ஸ்டாலின் அங்கிள் அந்த வார்த்தை தான் திமுகவை எதிர்க்க சரியான ஆளுடா. எடப்பாடி எதிர்க்கவே இல்லை. எடப்பாடி திமுகவை எதிர்க்காதனால தான் அழிஞ்சே போனார். எம்ஜிஆருடைய வாக்கை தக்க வச்சிருக்காரே தவிர பொது வாக்காளர்களை அவரால் தக்க வைக்க முடியல. பாஜகவோட சேர்ந்தவர் முஸ்லீம் வெளியேறிட்டாங்க, பாஜக வந்தவர் கிறிஸ்டின் வெளியேறிட்டாங்க. பாஜக இல்லாமல் அவரால் ஆட்சி நடத்த முடியல. ஏன்? பாதி பேர் பாஜக ஆளு தான் அங்கே இருக்கான். வேலுமணி, தங்கமணி, வீரமணி, விஜய் பாஸ்கர், இந்த மாதிரி கொள்ளக்காரனுங்க அவர் அங்கே இல்லை. இப்போ இல்லைனாலும் இப்போ அவருக்கு இடைஞ்சல் கொடுத்ததே பிஜேபி காமிச்சு தானே. செங்கோட்டையன் உட்பட நிர்மலா சீதாராமன் போனால் இங்கே தமிழ்நாடு அரசியல் பற்றிக்குமே. இவர்களெல்லாம் நிதி அமைச்சர், இவர்களெல்லாம் பிடபிள்யூ அமைச்சர், ஹைவேஸ் அமைச்சர். பசவாளி எடுத்து பச ஓட்டிகிட்டு இருந்தார் அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜி, அவர் ஒரு அமைச்சர். மதுரை பஸ் ஸ்டாண்ட் நின்று மதுரை மேலூர் திருச்சி சீர்காழி சிதம்பரம், அவர் அமைச்சர். யார்? உதயகுமார். லாரி கிளீனர் எம்எஸ் ஆனந்தன், அவர் அமைச்சர். திமுக அந்த பக்கம் திரும்புங்க. அப்படியே இந்த திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் டீ கடை வச்சுருந்தார் பெரிய கருப்பு, அவர் அமைச்சர். முள்ள இவர் ராணிப்பேட்டை காந்தி, பழைய ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கு யார்? பஸ் கண்டக்டர் ஏவா வேலு, அவர் அமைச்சர். ஏன் சார் தனிப்பட்ட விமர்சனமாக போகிறீங்க? அப்போ அவங்கெல்லாம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், தான்சானியா பல்கலைக்கழகம், ஹார்வர்டு பல்கலைக்கழகம், இப்படி பல பல்கலைக்கழகங்கள்லேருந்து வந்தவர்கள் தான் இவர்கள். அப்படியே வச்சுக்க எல்லாம் ஒரு தொழில். ஆமாம், தொழில் தான். அது எல்லாம் தொழில் தான் சார். எதுவுமே தொழில் இல்லை. சாராயம் விற்பதும் தொழில் தான், கச்சா விற்பதும் தொழில் தான், விற்பதும் தொழில் தான், பெட்ரோல் விற்பதும் அதுவும் தொழில் தான். இதுவும் தொழில் தான், அதுவும் தொழில் தான். அப்போது இதெல்லாம் பார்த்த பிறகு மக்களுக்கு என்ன நினைக்கிறான்னா, யாராவது ஒருவன் வருவானா அவனுக்கு வாக்களிக்கலான்னு நினைக்கிறான். இப்போது விஜய் வந்துட்டார். விஜய் அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேர் 7 கோடி பேருக்கு தனுசு தெரியுமில்ல? கண்டிப்பாக. அதான் தகுதி. ஹிந்தி எல்லா ரீஜன்லையும் அதுதான் தகுதி. அதுதான் தகுதி. வேறு இங்கே என்ன தகுதி? காமராஜர் இருக்குது, நல்ல கண்ணு டெபாசிட்டே போய் தோற்று போய் செத்தியாக போயிட்டார். அவரை விட தியாகி எவனா இருப்பானா? அப்போது இப்படி போராடிய கம்யூனிஸ்டுகளுக்கு எந்த அங்கீகாரம் இல்லை. இது போன்ற கோடம்பாக்கம் களிசடைகள் எல்லாம் ஏன் தனுசு முதலமைச்சர் ஆகக்கூடாது? ஆகட்டும், தமிழ்நாடு வாழட்டும், நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். சார், மற்ற கட்சிகள் ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற அதிமுக திமுக ஒரு பின்னடைவு இருக்கலாம். பட் தேசிய அளவில் இன்றைக்கி வந்து பாஜக இருக்குது. அவங்க புது புது காம்படிட்டர்ஸ் வர்றதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? இல்லை, இங்கே பாஜகவெல்லாம் முடிஞ்சு போச்சு. பாஜகன்னு ஆஃபீஸே ஏலம் விட போகிறான். சென்டரில் பவர் இருக்குல்ல சார்? இல்லை, பவர் இருந்தால் மக்கள் இங்கே பவர் இல்லாமல் இருக்கானே. பாஜக மேலே கவர் இல்லாமல் இருக்கானே. அப்புறம் இப்படி பாஜக காங்கிரஸ் எல்லாம் மக்கள் ஏற கட்டி ஒரு 50 வருஷம் ஆகி போச்சு. காமராஜருக்கு இங்கே ஓட்டு விழுகலை, அதனால் கக்கனே ஓட்டு விழுகாமல் தோற்று போயிட்டார். அதனால் இங்கு சினிமா மாயை தான். சினிமா அண்ணாவே சொல்லுவோம், தம்பி உன் தங்க முகத்தை காமி. யார் மூஞ்சிய? எம்ஜிஆர் மூஞ்சிய. நான் ஓட்டு போட்டுக்கிறேன். ஆனால் அண்ணா ஏமாத்தினார், எம்ஜிஆர் ஏமாத்தலை. இந்த மக்களை எம்ஜிஆர் ஏமாத்தலை. சாகும்போது ஈழப்பிரச்சனையில் தலையில் அடிச்சுட்டு அழுகிறார். நெடுமாற சாட்சி. நான் வாழ்கிற போது நீங்கள் இது போன்ற ஒரு தலைவர் இனிமேல் உருவாக முடியாது, அந்த மக்களெல்லாம் அழிக்க போகிறான், நீங்கள் தான் காப்பாற்றணும். தலையில் அடிச்சுட்டு அழுதாராம் நெடுமாறன் சொல்கிறார். அப்போது ராஜீவ்காந்தி எனக்கு எப்படியாவது மக்களுக்கு நாடு வாங்கி கொடுன்னு ராஜீவ்காந்திகிட்ட போய் அழுகிறாருங்க. இப்படி ஒரு தலைவர் இனிமேல் வரலாறே நினைத்தாலும் வாழுகிற காலத்தில் எம்ஜிஆரை போல் ஒரு மனிதனை உருவாக்கவே முடியாது. ஆனால்
இதை வைத்து ஏமாற்றிய எந்த சினிமாவை வைத்து இந்த பெரியாரை காலி பண்ணாரோ அந்த அண்ணாதுரை, அதே சினிமா நடிகனால் திராவிட இயக்கம் முடிவுரை எழுதப்பட்டது. முடிஞ்சு போச்சு இது திராவிட இயக்கம். யாரால்? விஜயால். எந்த அரசியலும் தெரியாத சங்கத்தமிழ் 10 பாட்டு 11 கீழ்கணக்கு குறள் ஓவியம் எல்லாம் எழுதின கருணாநிதி உடைய அரசியல், குடும்ப அரசியல் இனி பரண தூக்கி வச்சிட வேண்டியதுதான். மறக்கடிக்கப்பட்டது. சார், இது ஒரு சோஷியல் மீடியா முழுக்க ஒரு பேசு பொருளாக இருந்தாலும் அவர் வருவதற்கு ஆன வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நம்ம பேசுகிறோம், மற்றவங்க பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க, எல்லாமே ஓகே. பட் அவர் வந்து நலத்திட்ட உதவிகள் தான் அறிவிக்கிறார். அரசியலுக்கு வருவாரா? கண்டிப்பாக வந்தால் வரட்டும், வராட்டி போட்டும், நமக்கு என்ன. அவனுக்கு என்ன. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.